இதுல யார் பேரை மாத்துனது? மாமா, உங்க தம்பி தான் ஒரு நாள் தனா கல்யாணத்துக்கு அப்புறம் ப்ரூஃப் எல்லாம் மாத்தணும்னு சொல்லி வாங்கிட்டு போனாரு. யார கேட்டு இதெல்லாம் பண்ணாம என்ன கேட்காம ஆளாளுக்கு முடிவு எடுப்பீங்களா? ஐயோ அண்ணே, அண்ணே அவனா போயிருக்க மாட்டானே. அண்ணி ஏதாவது சொல்லிருப்பாங்க, அவனும் பண்ணி தொலைச்சிருப்பான். பாரு, என் பொண்ணு பேருக்கு பின்னாடி என் பேர் தான் வரணும். இந்த பாஸ்போர்ட்டே வேண்டாம், அதை மாத்தி கொண்டு வா. ஐயா அப்படிலாம் மாத்திரம் ரொம்ப கஷ்டங்க ஐயா. பாஸ்போர்ட்ல புருஷன் பேர் தாங்க ஐயா வரும். அதானே என் முறை. என்னையா பெரிய முறை? கல்யாணமே முறையா நடக்கல. எப்படி கல்யாணம் நடந்திருந்தாலும் ரூல்ஸை மாத்த முடியாதுங்களே. உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க புருஷன் பேர் தான் எல்லா ப்ரூஃப்லயும் வரும். அதை மாத்த முடியாதுங்க ஐயா. ஏன் மாத்த முடியாது? என் பொண்ணு பேர் கூட அவன் பேர் இருக்கவே கூடாது. அதை நான் மாத்தி காட்டுறேன். சீனு, ஒத்த ஆளா என்னால கடையை சமாளிக்க முடியலடா. நீயும் வெளியூர்ல இருந்துட்ட. அப்பா, அந்த ஊர்லயே 2 கம்பெனில பேசியிருக்கேன். நமக்கு அவங்களும் மெட்டீரியல்லாம் சப்ளை பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. டேய் சூப்பர்ரா சீனு. அப்போ சீக்கிரமா நம்ம கடைக்கு இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்ணி விட்டுருவோம். சார், அடடே வணக்கம் சார். வாங்க உட்காருங்க. என்ன சார் திடீர்னு வந்திருக்கீங்க? அது வந்து என்ன சார், திரும்ப ஏதாவது சொத்து பிரச்சனை வர சொன்னாங்களா? ஏய் பார்வதி, உன்னோட வேலை அது. நானே எதுவும் கூப்பிடல. அதான் முடியாதுன்னு அப்பவே சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு நான் கூப்பிட போறேன்? சும்மா எப்ப பார்த்தாலும் என்னையவே சொல்லிக்கிட்டேன். என்ன பத்மா, நீதான் அவரை வர சொன்னியா? என்ன புது திட்டம் ஏதாவது போடுறியா? இப்ப எதுக்கு என்கிட்ட வரீங்க? நான் உன்னை யாரையும் வர சொல்லல. வக்கீல் சார், அப்ப என்ன விஷயமா தான் வந்திருக்கீங்க? நான் தான் வர சொன்னேன். ரகு, நீ வர சொன்னியா? எதுக்குப்பா? சொல்றேம்மா. சிவா அண்ணா, தனா வர சொல்லு. சரிங்கண்ணா. அப்படியே அவனையும் வர சொல்லு. அண்ணா, அவனன்னா யாருண்ணா? மச்சான் கதிரவனை சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஓ சரிங்கண்ணா, கூட்டு வந்துடுறேன். பொன்னி, என்ன நீ வக்கீல வர சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் கூப்பிடுறாரு? தெரியலையே, பாக்கலாம் இரு. அண்ணா கூட்டு வந்துட்டேன். அப்பா என்னப்பா? உன் கூட தேவையில்லாத சில விஷயங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. பாஸ்போர்ட் எடுக்கிறப்ப கூட அந்த தேவையில்லாத அடையாளம் கூடவே வருது. அத ஒரேடியா வெட்டி விட போறேன். என்னப்பா சொல்லிட்டு இருக்க? ஒண்ணுமே புரியல. இப்ப எதுக்கு வக்கீல வர சொல்லியிருக்க? அத முதல்ல சொல்லு. என் பொண்ணுக்கு அவளோட வாழ்க்கையை திருப்பி வாங்கி கொடுக்கறதுக்குமா. ரகு, ஏங்க என்னங்க சொல்றீங்க? தனா, நீ ஆசைப்பட்ட மாதிரி விளையாட்டுல பெரிய ஆளா வரணும்னா அதுக்கு நீ முதல் படி எடுத்து வைக்கணும். உன் காலை சுத்தி இருக்கிற சங்கிலிய உடைச்சாகணும். இவன மாதிரி ஒருத்தன் புருஷன்னு சொல்லிக்கிறப்போ உனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கும்னு எனக்கு தெரியும். அதான்
இவங்கிட்ட இருந்து உனக்கு விவாகரத்து வாங்கி தரப்போறேன். அண்ணா என்னண்ணே இப்படி திடீர்னு? இது திடீர்னு எடுத்த முடிவில்ல சிவா. ஊருக்கு முன்னாடி வச்சு இவனுக்கும் என் பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு பிரிச்சு விடுறதா வாக்கு கொடுத்திருக்கேன். பெரியப்பா இப்படி பண்ணாதீங்க பெரியப்பா, இது தப்பு. தப்பா? என்ன தப்பு? இன்னைக்கு நீதானே சொன்ன இவங்க பிரியணும்னா கோர்ட்டுக்கு போய் சட்டப்படிதான் பிரியணும்னு. இப்ப அதுதான் நடக்க போகுது. அதை யாராலையும் தடுக்க முடியாது. எங்க வேண்டாங்க, இது நம்ம பொண்ணோட வாழ்க்கை. அவ வாழ்க்கைய பத்தி நீ யோசிச்சிருந்தா இவன மாதிரி ஒருத்தனை வீட்டுக்குள்ளேயே கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேன்.